அஸ்ஸலாமு ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சமி விலாக்ஸ். முதல் நாள் நைட்டே அம்மா பரோட்டாக்கு மாவு கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் மற்றவங்களுக்குலாம் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு கடல் பாசி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடல் பாசி வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி என்னோடய கோசிஸ்டர் சிக்கன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க ட்ராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணி வச்சல அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட்டானதுனால நானே தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இடையில வந்துட்டாங்க, சிக்கன் ஆனம் செய்ய ரெடி பண்ணிட்டாங்க. நான் சைடு வே இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வீட்டில் சமோசா ஷீட் இருந்துச்சு. ஸோ எனக்கு அதை ஃபோல்ட் பண்ண தெரியாது. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். ஷேப் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனாலும் ஒரு சமோசா மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணவே லேட் ஆகிடுச்சு. ஸோ எப்படியும் நான் பண்ணிட்டேன். ஆனால் ஃப்ரை பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது நம்ம பண்ண சமோசாவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சமோசா ஃபோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சிக்கன் ஆனம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாவை ஃப்ரை பண்ண அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயந்துக்கிட்டே இருந்தேன் நான் ஃபோல்ட் பண்ணதை பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி சூப்பராக வந்துச்சு சமோசா. என்ன சமோசா அப்படிங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். சிக்கன் சமோசா தான் நான் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா இந்த மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி நான் அழகாக போட்டேன். சூப்பராகவும் இருந்துச்சு. அதுவும் நல்லா சாஃப்டாக அழகாக இருந்துச்சு. பரோட்டா எனக்கு கற்றுக்கணும் ஆசையே இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். நான் பரோட்டா போடுற கேப்பில் பிள்ளைங்களை ரெடி பண்ண போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கோசிஸ்டரை சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க ரெடி பண்ண போயிட்டாங்க. ஸோ மற்ற வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பிள்ளைங்களை ரெடி ஆகிட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் பிள்ளைங்களோட அவுட்ஃபிட். பாப்பாவுக்கு சூப்பராக இருந்தது அன்றைக்கி ட்ரெஸ்ஸு. பசங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி எடுத்துட்டோம். என் ஹஸ்பண்ட் என் மாமனார் எல்லாருமே சேர்ந்து பள்ளிவாசல் தொழுவ போயிட்டாங்க. நாங்கள் வீட்டில் தான் தொழுதுப்போம். ஸோ நாங்கள் வீட்டில் தொழுதுட்டு துவா கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி ஈத் சிறப்பாக கொண்டாடி முடிச்சிட்டோம். மற்றவங்களாம் தொழுதுட்டு வர 10 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் சமோசா, சிக்கன் ஆனம், அப்புறம் பரோட்டா, அப்புறம் நான் பண்ண கடல் பாசி. அம்மா வட்டலப்பம் கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் வட்டலப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு பண்ண தெரியாது. நான் ஃபஸ்ட் டைமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வேணான்னு சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இட்லி இதுதான் இருந்தது. கேசரி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அன்றைக்கி மார்னிங் ஈது ஸ்பெஷல் இது தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி லன்ச் எதுவுமே கிடையாது. ஸோ ஆர்டர் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நல்லா ஃப்ரீயாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணிவிட்டு நானும் என் கோ சிஸ்டரும் நல்லா ஜாலியாக கப்புள்ஸ் பண்ண வேண்டிய ரீல்ஸ் எல்லாம் நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நாள் ஃபுல்லாக கிச்சன்லேயே இல்லாமல் இது மாதிரி ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி சாப்பாடு வாங்க நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருமே போகிற பிளான் இல்லை. சடனாக தோணுச்சு. அவங்க லீவில் வீட்டில் வேலை அப்படின்னு போயிடுச்சு. நோம்புனால வெளியே அவுட்டிங் எங்கேயுமே போக முடியல. அதனால சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்போலாம் தம்பி கேமராவை காட்டினா ஹாய் பாய் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிட்டு நாங்கள் எங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்பி வாப்பா பிரியாணியில் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து செம கூட்டம். நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் மட்டும் உள்ளே போயிருந்தாங்க. ஸோ பேக் சைடு கார் பார்க்கிங். ஸோ அதில் இருந்தோம். அப்புறம் அவங்க டேடி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் வீடியோ கால் பேசிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தம்பி நல்லா ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அன்றைக்கி என்ன ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணியும் மந்தியும் தான். ஸோ எங்கள் வீட்டுக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதனால் 2 மந்தியும் ஒரு மட்டன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வாங்கிட்டு நாங்கள் நேராக எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தான் வந்தோம். ஸோ அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அம்மா வீட்டில் இருந்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நேராக அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு.
ஈதுக்கு வந்து தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்தா மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். ஸோ எல்லாருமே வந்தது எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து தம்பிங்கள்கிட்ட எல்லாட்டையும் வந்து பேசி இருந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே நான் வந்து கிளம்பிட்டேன். ஏன் அப்படின்னா வந்து என்னோடய கோசிஸ்டர் வந்து அன்றைக்கே வந்து கிளம்புறாங்க. மறுநாள் வந்து பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கும் ஆஃபீஸ் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு அப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பாடு வாங்கி அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டு வரவே வீட்டுக்கு வந்து 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ வந்த உடனே வந்து சாப்பாடை வந்து ரெடி பண்ணியாச்சு, ஏன்னா அவங்க கிளம்பணும் அப்படிங்கிறதுனால. ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து இந்த கடையில் வந்து பிரியாணி மந்தி ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ மந்தி வந்து ஓகே தான், நான் வந்து நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது. பிரியாணி வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு, எனக்கு எதுவும் பிடிக்கல. மட்டன் பிரியாணி தான் ஓகேவாக இருந்ததே தவிர மற்றபடி இந்த கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாமே சூப்பராக இருந்தது. முக்கியமாக ப்ரெட் அல்வா செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து சாப்பிட்டு முடிக்கவே 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ எங்களுக்கான ஈத் வந்து அன்றைக்கி இப்படி தான் போச்சு. என்னோட vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.